Hi friends, welcome to Rehana Stitching Class channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல wrap skirt எப்படி 5 years பேபிக்கு கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் फ्रेंड्स. frill வச்சு நான் wrap skirt இப்போ கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போறேன். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Rehana Stitching Class channel-ஐ மறக்காம subscribe பண்ணிட்டு வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க फ्रेंड्स. நான் இப்போ ஸ்கர்ட் தைக்கிறதுக்காக 1 மீட்டர் cloth எடுத்துர்க்கேன் फ्रेंड्स. வாங்க எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துருந்த 1 மீட்டர் கிளாத்ல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட்டோட மேல் பக்கம் அந்த பட்டி மட்டும் ஸ்டிட்ச் பண்றதுக்காக ஒரு சின்ன 3 மீட்டர் இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தனியா அந்த 1 மீட்டர் கிளாத்ல இருந்து. இப்போ ஸ்கர்ட்க்கு மேல் பகுதி அந்த மடிப்புக்கு வந்து 3 இன்ச் நான் வைக்க போறேன். சோ நான் 3 இன்ச் துணி எடுத்துர்க்கேன். இப்போ 3 இன்ச் துணியை வந்து ஃபுல்லா ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த 3 இன்ச் துணியை ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டு இப்போ இடுப்பு பக்கம் நம்ம வைக்கணும். இப்போ பாப்பாவோட இடுப்பு பக்கம் எவ்வளவுன்னு பாருங்க. நான் பார்த்த இடுப்பு பக்கம் வந்து 20 இன்ச் வந்தது. சோ அந்த 20 இன்ச்சை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல் ரவுண்ட் இடுப்போட ஃபுல் ரவுண்ட் வந்து 20 இன்ச். இந்த கார்னர்ல இருந்து இது வரைக்கும் 20 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த 20 இன்ச்ல இருந்து இப்போ wrap pant வந்து ஃபுல்லா சுத்தி நம்ம போடுவோம். அதனால அந்த 20 இன்ச் கூட 20 இன்ச் 4 ஆல டிவைட் பண்ணா 5 இன்ச் வரும். சோ இந்த 20 இன்ச் கூட இன்னொரு 5 இன்ச் ஆட் பண்ணனும். சோ டோட்டலா இந்த கார்னர்ல இருந்து இது வரைக்கும் 25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 25 இன்ச்சோட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. 26 இன்ச். 1 இன்ச் எதுக்கு அப்படினா மடிச்சு தைக்கிறதுக்காக, இந்த கார்னர்ல பிசுறு இல்லாம மடிக்கிறதுக்காக இந்த 1 இன்ச். சோ இப்போ நான் ஃபுல்லா பட்டி வந்து ஸ்கர்ட்டோட பட்டி வந்து 26 இன்ச் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இந்த ஃபுல் பட்டியோட லெந்த் வந்து 26 இன்ச். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட்க்கு கட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் ஸ்கர்ட்டோட பகுதி கட் பண்ணலாம். இப்போ 26 இன்ச் இந்த பிட்டை வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஸ்கர்ட்டோட கிளாத் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்கர்ட்டோட கிளாத் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட்டோட லெந்த் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட்கான ஃபுல் லெந்த் வந்து எனக்கு 17 இன்ச். 17 இன்ச்ல நான் 3 இன்ச் மேலே பட்டி வைக்கிறதுக்காக துணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த 3 இன்ச்ல பேலன்ஸ் வந்து நான் 14 இன்ச் வைக்கிறேன். ஸ்கர்ட்டோட லெந்த் 14 இன்ச் கிளாத் கரெக்டா இருக்கு. ஸோ 14 இன்ச் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம பட்டி வந்து 27 இன்ச் எடுத்துருந்தோம். ஸோ அந்த 27 இன்ச்சுக்கு கூட நம்ம ஸ்கர்ட் பகுதி இருக்கணும். ஏன்னா மேலே வந்து கொஞ்சம் சுருக்க மாதிரி வைக்கணும் அப்படின்றனால 27க்கு கூட இருக்கணும். ஸோ இதை ரெண்டா மடிச்சு போட்டிருக்கனால எனக்கு வந்து 18 இன்ச் இருக்கு. 18 இன்ச் இருக்கனால டோட்டலா எனக்கு கிளாத் வந்து 36 இன்ச் கிளாத். இது ஃபுல்லா வந்து 36 இன்ச் இருக்கு. ஸோ என்னோட பட்டியை விட இந்த கிளாத் வந்து அதிகமாவே இருக்கு. இப்போ இந்த ஸ்கர்ட் பகுதி வந்து இந்த சைடு வந்து இந்த மாதிரி இல்லாம எனக்கு வந்து அம்ப்ரெல்லா டைப்ல கர்வ் மாதிரி வர மாதிரி கட் பண்ண போறேன். சோ கொஞ்சம் இங்க இருந்து மேல இருந்து அப்படியே யூ ஷேப்ல கட் பண்ணிக்கிறேன் துணியை. இந்த மாதிரி யூ ஷேப்க்கு மார்க் பண்ணிட்டு அந்த கீழே இருக்க இந்த வளைவை அப்படியே கட் பண்ணி எடுத்துறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். இப்போ ஓபன் பண்ணி பார்த்தா கிளாத் வந்து இந்த மாதிரி ரவுண்டா இந்த ஓரத்துல இருக்கும். இப்போ ஸ்கர்ட் பகுதி கட்டிங் அவ்வளவுதான். இப்போ இது முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃப்ரில்ஸ், இந்த ஸ்கர்ட்ல வந்து கீழ் பகுதி ஃபுல்லா ஃப்ரில்ஸ் வைக்க போறேன். அந்த ஃப்ரில்ஸ்க்காக நான் 3 இன்ச்சுக்கு கிளாத் எடுத்துக்கேன். உங்களுக்கு எவ்வளவு நீளம் வேணுமோ அவ்வளவு நீளம் கிளாத் எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த 3 கிளாத்தையும் ஜாயின் பண்ணி நான் வந்து லாஸ்ட்ல ஃப்ரில்ஸ் வச்சு அதை ஸ்கர்ட்டோட ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட்டோட ஃப்ரில்ஸ் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம 3 தனித்தனி கிளாத் எடுத்திருக்கோம். இந்த 3 கிளாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக் சைடு வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிட்டு இப்போ இந்த 3 கிளாத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரில்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கார்னர்ல இருந்து சும்மா ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடிச்சு அப்படியே கண்டினியூவா மடிச்சு அப்படியே ஃபுல்லா ஃப்ரில் தைச்சிடலாம். சும்மா ½ இன்ச் இல்லை 1/4 இன்ச் மடிச்சாலே போதும். உங்களுக்கு எந்த அளவுல வேணுமோ அந்த அளவுல ஃப்ரில்ஸ் வச்சுக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரில் தைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து எனக்கு பிசுறு கொஞ்சம் இருந்தனால நான் வந்து ஃபுல்லாக மடித்து தைச்சிட்டேன். ஒரு சைடாக அப்படியே விட்டுட்டேன், ஏன்னா ஒரு சைடு இப்போது ஸ்கர்ட் கூட ஜாயின் பண்ணும்போது அது உள்ளே போயிடும். இப்போ ஸ்கர்ட் கூட எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்கர்ட்டை வந்து கரெக்டான சைடாக வச்சுக்கோங்க. கரெக்டான சைடை வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஃப்ரில்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஃப்ரில்ஸை வந்து பேக் சைடு இந்த ஓரத்தில் இருந்து ஸ்கர்ட் இதோ மேலே வந்து இந்த ஸ்கர்ட்டோட பட்டி ஜாயின் பண்ணுவோம், அதனால் அதை விட்டுருங்க. இப்போ இந்த ஓரத்துலேருந்து இந்த ஃப்ரில்லை வந்து பின்னாடி திருப்பி வைங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சைடு நம்ம திருப்பிக்கலாம். அப்படியே இந்த மாதிரி மேலேருந்து அப்படியே கரெக்டாக வச்சு ஃபுல்லாக ஃப்ரில் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைட் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரில் வந்து கரெக்டாக நம்ம படிகிறதுக்காக இந்த ஃப்ரில்லோட ஜாயிண்ட் இங்கே பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலேயே ஒரு படிமான தையல் ஃபுல்லாக போட்டுடலாம். இந்த மாதிரி போடுறதுனால ஃப்ரில் வந்து கரெக்டாக படிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம படிமான தையல் போடுறதுனால நம்ம ஃப்ரில் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பெல்ட்டு அதாவது பட்டி கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை இப்போது மேலே ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஸ்கர்ட்டை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ஸ்கர்ட்டை ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம பெல்ட்டு எதை கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 27 இன்ச்சு கட் பண்ணியிருக்கோம், அதை வச்சு பாருங்கள். வச்சு பார்த்தா இங்கேருந்து நம்மளுக்கு இது வரைக்கும் பெல்ட் வருது. இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. இந்த கிளாத்தை வந்து நம்ம ஃப்ரில்ஸ் மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேல் பகுதி பெல்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு 27 இன்ச்சு பெல்ட் இருக்குது. ஸோ அந்த பெல்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மேல் பகுதி எக்ஸ்ட்ரா இருக்கனால சின்ன சின்ன ஃப்ளிட்ஸ் வச்சு நம்ம அந்த 27 இன்ச்சுக்கு மேல் பகுதியை கொண்டு வந்துடலாம். இப்போது தூரமாக சின்ன சின்னதாக ஃப்ளிட்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு கரெக்டாக 27 இன்ச்சு வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த பெல்ட் வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2 ஃப்ளிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பெல்ட் இருக்கு இல்லையா, இந்த பெல்ட்டை வந்து பேக் சைடு இந்த பெல்ட்டை ஃபஸ்ட்டு இந்த ஸ்கர்ட்டோட பேக் சைடு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக் சைடு, இது பேக் சைடு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஃபுல்லாக இந்த பெல்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பேக் சைடு பெல்ட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இது வந்து கரெக்டான சைடு, இது பேக் சைடு. இப்போ பேக் சைட்லேருந்து இந்த பெல்ட்டை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மடிப்பை வந்து இந்த 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே அப்படியே வச்சு இந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி பட்டி ஜாயின் பண்ணியாச்சு. இங்கே வந்து கரெக்டாக படிகிற வேலை ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம் ஓரமாக. இந்த மாதிரி ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கர்ட்டோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இங்கே நாட் போடுறதுக்காக மட்டும் இங்கேருந்து ஒரு 10 இன்ச்சுக்கு நம்ம சுடிதாருக்கெல்லாம் தைக்கிற மாதிரி நாட் தைச்சி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 நாட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போது இங்கே வந்து ஓப்பன் இருக்குது. இந்த ஓப்பனுக்குள்ளே வந்து நாட்டை விட்டுடுங்க. இந்த ஓப்பனுக்குள்ளே நாட்டை விட்டுட்டு இந்த ஓரத்தில் அப்படியே ஒரு 2 ஸ்டிச் போட்டுருங்க. இந்த நாட் வந்து கரெக்டாக நின்றுடும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. கரெக்டாக நின்றுடுச்சு நாட்டு. இதை நாட் கட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் இன்னொரு லென்த்தான நாட் எடுத்து அதே மாதிரி இந்த ஓப்பனுக்குள்ளே விட்டுட்டு அப்படியே 2 தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் நாட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்ஸ் கட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கர்ட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நம்மளே வீட்டில் இருக்க கிளாத்தை வச்சு ஈஸியாக ப்ராப்ஸ் கட் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பாப்பாவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.